நாங்கள் இந்த சிலைகள் செய்யறதுங்கிறது வந்துட்டு ஒரு 14 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். அது நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னா, சின்ன வயசுல நாங்கள் கொஞ்சம் டிராயிங் நல்லா வரைவேன். ஸோ அந்த விஷயத்த வச்சு நான் இதை ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். மற்றபடி அழிஞ்ச கலைகள், அழிஞ்சிக்கிட்டு இருக்க கலைகள், பழைய காலத்து கலைகள்லாம் திருப்பி கொண்டு வர்றதுக்காகத்தான் நான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணி ஆரம்பிச்சோங்க. நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது எல்லாமே மேட்டுப்பாளையம் தாங்க. சிலைகள் பார்த்தீங்கன்னா நிறையா மெட்டீரியலில் செய்யலாம். கல்லில் செய்யலாம், மெட்டலில் செய்யலாம், சிமெண்ட்டில் செய்யலாம், ஃபைபரில் செய்யலாம், வுட்டில் செய்யலாம், பிஓபியில் செய்யலாம். இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் செய்கிறோங்க. நாங்கள் பிஓபியில் மட்டும் செய்யறதில்ல, மற்றபடியான ஐட்டம்ஸ் எல்லாமே செஞ்சு கொடுக்குறோங்க. பிஓபினா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸுங்க. அந்த மெட்டீரியல் கொஞ்சம் சீக்கிரம் பிரேக்கபிள் ஆயிரும். ஏன்னா சிலைகள்ன்றது பழைய காலத்திலேயே தெரியும், உச்சமான சிலைகளை வைக்கக்கூடாதுன்றவாங்க. ஸோ ஒருத்தவங்க ஒரு சிலை வாங்கிட்டு போகிறாங்கன்னா அது உடஞ்சி போயிடுச்சு இல்லை உச்சமாயிருச்சு அப்படின்னாலே அவங்க மனசும் கஷ்டப்படும், ப்ளஸ் அது கலைக்கும் மரியாதை இல்லாமல் இருக்குங்க. ஸோ அதனால் நாங்கள் அந்த பிஓபி டச் பண்ணுறது இல்லைங்க. ஸோ எங்களோடது வந்து பார்த்தீங்கன்னா ரெசார்ட்ஸுக்கு, இந்த ரெஸ்டாரண்ட்ஸில் செல்ஃபி எடுக்கிறதுக்கு, ப்ளஸ் வீடுகளில் கார்டனில் வைக்கிறதுக்கு, வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு, அதில் இந்த ஃபவுண்டன்ஸில் வைக்கிறது, ஃபவுண்டன், ஸ்விம்மிங் பூல், அப்புறம் இந்த வால் முரல்னு சொல்லுவாங்க, இந்த வாஸ்து ரிலேட்டடான சிலைகள் பண்ணுறது, வாலில் செவுத்தில் பண்ணுறது, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க.